ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2001 ஒரு பிரிட்டிஷ் ஆக்ஷன் வார் ட்ராமாவாக வெளியான எனிமி அட் த கேட்ஸ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது மொத்த ஜெர்மனிக்குமே சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு ரஷ்யன் ஷூட்டரான படத்துடைய கதாநாயகனுக்கு போட்டியாக எங்ககிட்டையும் தரமான ஷூட்டர் இருக்காங்க பார்த்தலாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கே சிம்ம சொப்பனமாக இன்னொரு ஷூட்டரை களத்தில் இறக்கி விடுது ஜெர்மனி. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஷூட்டர்ஸுக்கும் நடுவில் நடந்த ஆடுபுலி ஆட்டம் தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். 1942-43 பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட் அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு சம்பவம், ஒரு சண்டை. அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த மொத்த படமே இவங்க எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஜெர்மனியும் ரஷ்யாவும் மட்டும்தான் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி முக்கியமான ரெண்டு நாடுகளாக அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகளாக இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாட்டை சேர்ந்த ரசிகர்களே கூட நடந்த சம்பவத்தை இன்னும் கரெக்டாக காமிக்கல, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கற்பனையாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சாங்களாம். பட் உண்மையாக அப்படி நடந்த ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் வசிலி. இவர் ஒரு சூப்பரான திறமையான ரஷ்யன் ஷூட்டர். படத்துடைய முதல் சீன்லேயே ஒரு பனிபடர்ந்த பிரதேசம், அங்கே அந்த பனி மேலே ஒரு குதிரையை கட்டி வச்சு அந்த குதிரையை வேட்டையாடுறதுக்காக அந்த பக்கம் ஒரு ஓநாய் கூட்டம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஓநாயில் ஏதாவது ஒன்று இந்த குதிரையை சாப்பிட்றதுக்காக வரும், அந்த ஓநாயை சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன பையனான ஹீரோவும் அவங்களுடைய தாத்தாவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து துப்பாக்கியை குறிபார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி தன்னுடைய பேரனுக்கு சூப்பராக ஷூட் பண்ணுறது, அவனை எப்படி ஒரு தலை சிறந்த ஷூட்டராக உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக அந்த தாத்தா பேரனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கதாக ஒரு காட்சி. அதான் படத்துடைய முதல் காட்சி. அந்த ஒரு சீன் போதும் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் இங்கிருந்து கதைக்களம் கொஞ்சம் நகருது. அதாவது 1942 ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டை ஒன்று நடக்குது. இதில் ஜெர்மனி கிட்டத்தட்ட ரஷ்யாவுடைய நிறைய பகுதிகளை ஆக்கிரமித்து உள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஸ்டாலின்கிராட் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு இடம், அந்த ஸ்டாலின்கிராடை கிட்டத்தட்ட ஆக்குபை பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த ரஷ்யாவுமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது ஜெர்மனி. இதை ரஷ்யாவால் தாங்கிக்க முடியல. இவங்க உடனே ரஷ்யா தன்னுடைய ஆர்மி எல்லாத்தையும் களத்தில் இறக்கி விட்டால் அந்த ஆர்மியில் ஒரு சோல்ஜராக நம்ம படத்துடைய கதாநாயகன் அப்போ இருக்கிறாரு, பெரிய பையனாகி. இவங்க எல்லாத்தையும் ஒரு ட்ரெயினில் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல போர் நடக்க போது, போங்க எல்லாரும் போய் உள்ள போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஆர்மி உள்ளே இறக்கி விடுறாங்க. துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாத்தையும் கையில் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, உள்ளே போகிற பல பேத்துக்கு துப்பாக்கியே இல்லை. அப்படி துப்பாக்கியே இல்லாமல் போரில் சும்மா வெறுங்கையோட நிராயுதபாணியாக ஓடுற ஒரு போர் வீரர்கள் நம்ம கதாநாயகன் ஒருத்தர். எங்கள் துப்பாக்கியெல்லாம் போக சொல்கிறீங்க, எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் ரஷ்யன் ஆர்மியில் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறாருல அவர் பின்னாடியே போங்க, அவர் சுடப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னா அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உடனே சண்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கதாநாயகன்லாம் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்படி தான் பல நபர்கள் அங்கே போகிறாங்க. இதில் நிறைய சண்டை நடக்குது, நிறைய உயிர் பலி ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு தருணத்தில் கதை நகர நகர ஜெர்மனியை சேர்ந்த இந்த லோயர் லெவலில் இருக்க சோல்ஜர்ஸ் இருக்குல்ல, அவங்களெல்லாம் விடுங்க, அதுக்கு அடுத்த லெவலில் கொஞ்சம் ஒரு பெரிய ஹையர் கிரேட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க இல்லையா, இப்படி ஜெர்மனியுடைய ஒரு சீனியர் கிரேட் ஆஃபீஸர்ஸ் பல பேரைய கதாநாயகன் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்கில்ஸினால எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாரு. இதில் ஜெர்மனிக்கே சிம்ம சொப்பனமாக ரஷ்யாவிலிருந்து ஒரு சிங்கம் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி பேப்பர்லலாம் இவருடைய பேர் பிரசுரமாகுது. இதை பார்க்கும்போது என்னதான் எரிச்சல் வந்தாலும் ஜெர்மனிக்கு ஒரு பயம் வருது. ஏண்டா சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம டீமில் இருக்காங்க, ஆனால் அதை வழி நடத்துறதுக்கு அந்த தளபதிகள் மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் தானே நம்மளால் போருக்கு உள்ளே போக முடியும். வெறும் சோல்ஜர்ஸை மட்டும் வச்சு நம்மளால் எப்படி சாதிக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த வசிலி அப்படிங்கிற ரஷ்யன் ஸ்னைப்பர், அதாவது ரஷ்யன் ஷூட்டர். இவனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஜெர்மனி பிளான் பண்ணுது. இதுக்காக ஹீரோ ஷூட்டிங்கில் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியோ இவரை தாண்டின இன்னொரு தில்லாலங்கடியை களத்தில் இறக்கி விடுது ஜெர்மனி. இதுக்கப்புறம் இந்த மொத்த வாரையும் தூக்கி ஓரமாக வைங்க. இந்த தரமான ரெண்டு ஷூட்டர்ஸுக்கு நடுவில் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்னது உண்மை கதை, அதை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் பல விஷயங்களை எழுதுனது, இயக்குனது, இது ரெண்டுமே ஜீன் ஜாக்கோ சென்னாட் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அற்புதமாக அந்த படத்தை பண்ணியிருப்பார். சூப்பரான டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா,
இந்த படம் வார்த்தைகளில் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இதுதான் கதை சார், 2 நாடுகள் நடுவில் சண்டைன்னு. இதை படமாக பாருங்கள். இந்த படத்தை பார்க்குறதுக்கு சீரியஸாக சும்மா அந்த ஃபோன்லலாம் இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் செட்டப்பில் இந்த படத்தை பாருங்கள். இப்படி ஒரு படம் உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு படம்லாம் லைஃப்பில் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு படம் இது. இந்த படத்தை மைண்டில் வெறும் கனவாக இருந்ததை கடைசியாக ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு பெரிய உழைப்பு படத்துடைய டைரக்டர்கிட்ட இருந்து. படத்தில் 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை நடிச்சிருந்த அவ்வளோ பேருமே அவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்டன்னிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருந்து. ஒருத்தரை கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது, இவன் நடிச்சது இங்கே தெரியுது, நீங்கள் பேசவே முடியாது இந்த படத்தில். இருந்தாலும் இந்த படத்தில் நான் சொன்னேனே அந்த விடா கண்ணன் கொடா கண்ணன் 2 பேர் ஹீரோவாக வசூலி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஜூட்லா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எர்வின் அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மனியை சேர்ந்த இன்னொரு ஷூட்டரை களத்தில் இறக்கி விடுதல ஜெர்மனி, அந்த ரோலை எட் ஹாரிஸ் பண்ணியிருப்பாரு. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறீங்க 2 பேர்த்துக்கிட்டையும் இருந்த. இவங்க 2 பேரும் படத்தில் இவங்களுடைய துப்பாக்கி பேசினதை விட இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பேசியிருக்கும். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸு தட்டி தூக்கியிருப்பாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே. படத்தில் 3வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ராபர்ட்டுடைய சினிமோட்டோகிராஃபி. கேமரா ஒர்க்கு, ஒரு கேமராமேன் என்னென்ன அழகாக காட்சிப்படுத்தணுமோ அதை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது ஸ்க்ரீனில் கடைசியாக எல்லாம் கலர் கிரேடிங்கெல்லாம் தாண்டி நமக்கு தியேட்டரில் பார்க்கும்போது வந்துடும், இது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆடியன்ஸ் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு சில படங்கள், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற படங்களில் மட்டும்தான் கேமராமேன் டிசைட் பண்ண முடியும். இந்த படத்தில் அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணியிருப்பார் ராபர்ட்டு. நீங்கள் ஸ்க்ரீனு ஃபுல்லாக படம் ஓடினா கூட எந்த காட்சிகளை எந்த இடத்துல பார்க்குறீங்க, எந்த பில்டிங், எந்த டோரு, இது எல்லாத்தையும் அவர் டிசைட் பண்ணியிருப்பார். மீதி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கே வரும். அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படம் ஒரு ட்ராவலாகவே தெரியும். அப்படி பிரமிக்க வச்சிருப்பார் நம்மளை. படத்தில் 4வதாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஜேம்ஸ் கார்னருடைய மியூசிக்கு. டைட்டானிக்குடைய மியூசிக் டைரக்டர், இன்னும் சொல்ல போனால் ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டன்னிங்கான ஒரு மியூசிக்கு. ஒன்றுமே இல்லை, படத்துடைய டைட்டில் கார்ட்லேயே இவருடைய சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிடும். டைட்டில் கார்டில் அவர் அந்த எனிமேட் த கேட்ஸ்னு போடும்போதே ஒரு மியூசிக் ஒன்று வரும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒன்று. படத்துடைய லாஸ்ட் வரைக்கும் வச்சு வாங்கியிருப்பார் மியூசிக்கை. அவ்வளவு ஸ்டன்னிங்காக இருக்கும் படத்துடைய ஓவரால் ரீ ரெக்கார்டிங் ஒர்க்கு எல்லாமே. குறிப்பாக இது ஒரு ஆக்ஷன் வார் ட்ராமா. இதில் பல இடத்துல மெலடியான பீசஸ் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பார். அது அவ்வளவு சூப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு சில பேர் தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமாக்குள்ளே படபடன்னு தெரிக்க விடுற மியூசிக்கை தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை பாருங்கள், அங்கங்கே மெலடியான நம்பர்ஸ் அந்தந்த பீசஸ் எல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பார். அவ்வளவு சூப்பராக இருக்கும் அவருடைய ஓவரால் ஸ்கோரிங்கு. 5வது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது 3 டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. 1 ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, 2வது மேக்கப் டிபார்ட்மெண்ட்டு, 3வது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு. இந்த 3 பேருமே அந்த அளவுக்கு தத்ரூபமாக வேலைப்பாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக ஒரு வார் ட்ராமா. ஸோ அங்கங்கே பிணங்கள் எல்லாம் இறந்து போய் கிடக்கும். இது எல்லாத்துக்கும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 200-300 ப்ராஸ்தட்டிக் பாடிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு இன்னொரு காரணம் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டு அந்தளவுக்கு இன்டென்ஸாக பண்ணுது. அதே மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே 500 பேர் 1000 பேர் சோல்ஜர்ஸ் அப்படியே கொத்தா ஓடி வர மாதிரி சீன்ஸு, அது எல்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பிச்சு படல் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் இப்படி ஒரு படம் தத்ரூபமாக நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ரிக்வஸ்ட்டு, தயவு செஞ்சு ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இந்த படம் இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த தலை சிறந்த படங்களுக்குள்ள இந்த படம் ஒன்றாக இருக்கும். லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டன்னிங்கான ஒரு படம். அதுவும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய டிவி, ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.